நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? இப்போ வந்து நான் வந்து சவிதா ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறேன். நான் என்னோட சொந்தக்காருக்கு இங்கே எந்த எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆனால் இது சொந்த பந்தத்தோட பேரை சொல்கிறதுனால வரமாட்டேங்குது எனக்கு. அவசரமாக வந்ததுனால சாப்பாடு வாங்கின்னு வந்தேன் ஹோட்டலில். நான் அவசரமாக இறங்குறதுனால அந்த கூட்டத்தில் பையன் பேக்கில் இதாவது பஸ்லேயே விட்டு வந்துட்டேன் அவசரத்தில். சரி யாராவது எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க, ஏன்னா சாப்பாடு எப்பவுமே வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொந்தக்கார வேறு ஃப்ரெண்டு வேறு ஒரு டெலிவரி ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே பெண் குழந்தைகள் தான் பிடிக்கும். 2 குழந்தைங்களா, அதுவும் ட்வின்ஸ் தான். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வேறு லெவலாக ஃபோன் பண்ணோம். இது இது என்ன ஃபஸ்ட்டு பாட்டு, இது 2வது பாட்டு போட போகிறேன். ஏன்னா யூடியூப்பில் என்ன வீடியோ போடணுன்னு கூட வரமாட்டேங்குது எனக்கு. சில பேர் போடுறாங்க எடிட் போட்டால் தான் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி, பாப்புலர் ஆகும்னு சொல்லி. சில பேர் போடுறாங்க அப்படியே போட்டுடுறாங்க. இப்போ நான் எப்படின்னாக்கா 2வது ரகம், நான் அப்படியே போட்டுறது. எதுக்கு எடிட் பண்ணிக்கின்னு போட்டுக்கின்னு ரொம்ப இது. இப்போ சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே இது உள்பகுதி, இது வர வழி. இது வந்து வர வழி, சரிங்களா? வந்தோன்னே இப்படி இருக்கும். இது வந்து டைம் மாதிரி. இந்த டைம் வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். சவிதா ஹாஸ்பிட்டலில் யார் வேலை செய்கிறீங்களோ அவங்க சொல்லுங்கள். யாருக்கு வேலை செய்வாங்க சவிதா ஹாஸ்பிட்டலில்? டாக்டரு, நர்ஸுங்க, அது மாதிரி ஆளுங்க பார்த்தா சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆஃபீஸருங்க பார்த்தா சொல்லுங்கள். ஏன்னா அப்புறமா என்ன திட்டு போகிறாங்க. அப்புறமா என்ன ஆள் கீழ் சொல்கிறேன்னு. நல்லா பெருசாக தான் கட்டிக்கிறான். இந்த இது என்னன்னே தெரில, கோயில் மாதிரி இருக்குது. கோயில் மாதிரி தான் கட்டிக்கிறாங்க, ஆனால் நல்லா கட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த தூண்லலாம் அந்த பூ போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. பூ பூரா இருக்குது டிசைன்னு. வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பார்த்துட்டோம். இந்த டைமிங் கார்டெல்லாம் புதுசாக தான் கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி தான் வரேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்போலேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து டெலிவரி வார்டு எங்கே இருக்குதுன்னு தெரில. டெலிவரி வார்டுக்கு போகணும் உள்ளே. டெலிவரி வார்டு எங்கே இருக்குங்க? ஏன்னா டெலிவரி வார்டு இப்படியா? சரி, அப்படி போய் இப்போ போகலாம். சென்னையில் இந்த மாதிரி மரங்களை அதிகமான இடத்துல வந்து இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, எந்த இதுக்கு போனாலும் சரி, எப்படியா இந்த மாதிரி மரங்கள் வந்து நல்லா வளர்த்து வச்சுக்கிறாங்க மரங்களை. பெருசாக நல்லா வசதியோடு தான் கட்டி வச்சுக்கிறாங்க. மரம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசாக கட்டின்னு இருக்கிறது. வேறு லெவலில் இல்லை பார்க்குறதுக்கு. டெலிவரி வார்டு வந்து இந்த பில்டிங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு இருக்கிறேன், உள்ளே போகிறேன் நான். அது வேறு லெவலில் பார்க்குறதுக்கு சவிதா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ, இல்லை எதுக்குள்ளே போகணுன்னு தெரியல, தேடணும் போய். நான் டெலிவரி வார்டு எங்கக்கா? டெலிவரி வார்டு எங்க? டெலிவரி வார்டு முதலாவது தளமா? சரி,
போய் பார்க்கலாம் முதலாவது இடத்துக்கு. லிஃப்ட் இருக்கா இங்கன்னு தெரியலையா? வார்டு எங்கன்னா இருக்கு ஐயா? டெலிவரி வார்டு படிக்கட்டு இருக்கா? லிஃப்ட்டில் போகலாமா படிக்கட்டில் போகலாமா? சரி, நம்ம வந்து லிஃப்ட்லேயே போகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு பார்க்க விடுவாங்களா இல்லைன்னு தெரியல. டைமிங் இருக்குல்ல, எப்பவுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு. நான் சரி, இங்கே போய் எங்கே போய் தேடணும்னு தெரியல. ஐயா, எந்த சைடு டெலிவரி வார்டு? இப்படியா ஸ்ட்ரைட்டாக போகணுமா? சரி, பயங்கரமாக இருக்குங்க உள்ள. வேறு லெவலாக பாருங்கள். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. எந்த சைடு போகணும்னு தெரியலையா? ஆர்வமாக போகிறேன் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து பெண் குழந்தைகள் டெலிவரி யார் சொன்னாலும் சரி சந்தோஷமாக இருப்பேன் நான் எப்போவுமே. ஆண் குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வம் எனக்கு வராது. அப்புறம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. சந்தோஷம்பா எனக்கு. வேற லெவலாக இருக்குது சந்தோஷம் எனக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. வீடியோ வந்து யூடியூப்பில் ஆண் குழந்தைங்கனால நான் போடுறதும் இல்லை. நான் முக்கால்வாசி பெண் குழந்தைங்கன்னா உடனே ஓடிடுறது. சந்தோஷமாக இருக்குது. பார்த்துட்டேன். சரி, நான் உள்ளே வந்து வீடியோ விடுவாங்க மாட்டாங்க, டைமிங் வேறு இல்லை. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூட வந்து இருந்தாரா ஒரு வெளியே விட்டேன் ஆஃபீஸ்